நாடாளுமன்ற குழுக்கள், அதாவது பார்லிமெண்டரி கமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பார்லிமெண்டரி கமிட்டிஸ்ல மொத்தம் எத்தனை கமிட்டி, முக்கியமான கமிட்டி இருக்குன்னா 2 கைண்ட் இருக்கு. சோ ஒரு கைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கமிட்டி என்னன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டினா என்ன அப்படின்னா நிலையான குழுக்கள். எப்பயுமே வந்துட்டு அந்த பார்லிமெண்ட்ல அந்த கமிட்டி இருக்கும். அடுத்தது இன்னொரு கமிட்டி என்ன அப்படின்னா அட்ஹாக் கமிட்டி. சோ அட்ஹாக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டெம்பரவரி மீனிங். ஏதாவது ஒரு டாஸ்க் போடுறாங்க, அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காகவே தற்காலிகமா உருவாக்கப்படுற கமிட்டி தான் வந்துட்டு இந்த அட்ஹாக் கமிட்டி. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அட்ஹாக் கமிட்டியை சீஸ் பண்ணிடுவாங்க, கலைச்சிருவாங்க. இப்போ இது ஏன் செய்திகள்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபிஸ்கல் இயர் 2026 to 2027 இந்த நிதியாண்டுக்கான மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. எங்க பார்லிமெண்டரி கமிட்டிஸ்ல பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்குள்ள மொத்தம் எத்தனை கமிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா 6 கமிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 6 கமிட்டிஸ்ல 2 கமிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் கமிட்டிஸ், அடுத்து கமிட்டிஸ் டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு கீழே வரக்கூடியது. அப்போ இந்த ஃபினான்ஷியல் கமிட்டிஸ்ல பார்த்தோம்னா மொத்தம் 3 கமிட்டிஸ் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஒன்று, அடுத்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஒன்று, அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா கமிட்டிஸ் ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ இந்த 3 கமிட்டியுமே எது கீழே வரும்னா ஃபினான்ஷியல் கமிட்டி கீழே வருது. அடுத்து இந்த கமிட்டிஸ் டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே என்ன கமிட்டி வருதுன்னா கமிட்டிஸ் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்டி அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஸோ இந்த கமிட்டி வருது. அப்போ இந்த மொத்தமா இந்த நாலு கமிட்டிஸையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமிட்டிஸோட சேர்பர்சன்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. லோக்சபாவோட சபாநாயகர் தான் வந்துட்டு இவங்களை அந்த பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இருக்க சேர்பர்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த கமிட்டிஸ் நேம் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுல ரீசண்டா எந்த கமிட்டிஸ்க்கு சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல வந்துட்டு யாருக்கும் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு ஹார்ட் ஒன் அவுட் பேசிஸ்ல கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாரு, இப்போ கரண்ட் பிரசன்ட்ல யார் இருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.